நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவ? நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். அரும்பு கோணலா போச்சுன்னா மலரினுடைய மனம் குன்றாதான். கரும்பு கோணலா போச்சுன்னா கூட அதிலிருந்து வெள்ளம் வந்துருமா. இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாமா. இரும்பு கோணலாயிடுச்சுன்னா கூட அது அங்குசமாக்கி யானையை கூட ஜெயிக்கலாமா. சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியந்து போவீங்க. அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா, நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். நல்ல வண்ணம் வாழ்வதற்கு முதலான அடிப்படை தகுதி என்ன என்றால் உடல்நலம். உடல்நலத்தில் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த உணவு என்ன? ஒரு மனிதன் வாழ்வதற்காக உண்டால் உணவே மருந்தாகிவிடும். உண்பதற்காகவே வாழ்ந்தால் மருந்தே உணவாகிவிடும். மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் என்பர் கவிமணி தேசிய நாயகன். ஒரு அற்புதமான பாடல் அது. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, அதனை நீ நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையிலும் மாலையிலும் எவன்லாம் தினம் வந்து ஓடிட்டோ நடந்துட்டோ உடற்பயிற்சி செஞ்சுட்டோ வர்றானோ அவன் காலை தொம்பிட்டு கும்பிட்டுட்டு எமனே ஓடி போயிடுவானான். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான்னு சொல்லிட்டு போனார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு இந்த உடலுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், ஆனால் தர வேண்டும் என்பது. இதை விட திருமூலர் உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்ப ஆலயம்பர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேம்பர். இப்போ எப்படி ஒரு அற்புதமான உடம்பு, அதை பேணி பாதுகாத்து கொள்வதிலே நாம் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் நேஷ்னல் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இது மாதிரி 2000 பேர் டாக்டர்ஸ். அதில் நான் பேசும்போது சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டு அப்படின்னு சொன்னேன். பேசி முடிச்சோன்னே கேள்வி நேரத்தின் போது ஒரு டாக்டர் எந்திரிச்சு கேட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களே சார், எப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எக்ஸசைஸ் பண்ணுறவன்லாம் உட்காந்தாரு செத்து போயிட்டாரு, படுத்தாரு செத்து போயிட்டாருன்னு இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக உங்கள்கிட்ட வராமல் வாழ்ந்துட்டு வீட்டிலேருந்து நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவங்களாம் பிபி சுகர் ஹார்ட் அட்டாக்குன்னு வந்து உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து சுடுகாட்டுக்கு போவான். அதனால் அது லாங்கஸ்ட் ரூட்டு, இது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு. இது மாதிரி தான் எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்டாங்க.